காரில் பயணிப்பதெல்லாம் ஒரு விஷயமா என்றால் அது ஒரு டிரைவர்லெஸ் கார் எனும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கத்தானே செய்யும். ஸ்டாலின் என்ஜாயிங் டிரைவர்லெஸ் கார் இன் சான் பிரான்சிஸ்கோ என்கிற பதிவுடன் முதல்வர் ஸ்டாலின் அந்த காரின் கோ டிரைவர் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்வது போல் இருக்கிறது. அந்த பதிவில் சொல்லப்படுவது போல் ஸ்டாலின் என்ஜாய் செய்கிறாரோ இல்லையோ, ஹாரர் படங்களில் வருவது போல் அந்த காரின் ஸ்டீயரிங் தானாக திரும்பி தானாக ஆக்சிலரேட்டர் மிதித்து டிராஃபிக்கை மதித்துக் கிளம்புவது ஆட்டோமொபைல் ஆர்வலர்களுக்கு ஜாலியாகத்தான் இருக்கும். ஸ்டாலின் என்ஜாய் செய்த அந்த கார் ஜாகுவார் நிறுவனத்தின் ஐபேஸ் எஸ்யூவி கூபே. ஜாகுவார் லேண்ட்ரோவரும் வாய்மோ என்கிற தொழில்நுட்ப நிறுவனமும் இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி இருந்தன. இண்டஸ்ட்ரி எஸ் வடிவில் உருவானதுதான் இந்த வேமோ ஜாகுவார் ஐ-பேஸ் தானியங்கி எலக்ட்ரிக் கார். இதில் இருப்பது வேமாஸ் செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி. காரின் ரூஃபுக்கு மேலே ரேடார் கருவி கொண்டு இயங்கும் இந்த கார் போக்குவரத்து நெருக்கடியையும் சிக்னல்களையும் ரேடார் மூலம் கணித்து சென்சார் மூலம் இயங்கும் விதம் அற்புதமாக இருக்கும். இது ஒரு முழு எலக்ட்ரிக் எஸ்யூவி கூபே. ரேடார் மாதிரி லைட் டிடெக்ஷன் மூலம் இயங்கும் லைடார் லதா லேசர் லைட் தொழில்நுட்பமும் இதில் இருக்கிறது. மேலும் இந்த காரைச் சுற்றிலும் 30 வகையான பெரிமீட்டர் கேமரா எனும் ஸ்மார்ட் புகைப்படக் கருவிகளை இன்ஸ்டால் செய்துள்ளார்கள். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் குளிரும் பனியும் அதிகமாக இருக்கும். இது போன்ற காலநிலைகளில் கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் துல்லியமாக இல்லாத பட்சத்தில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதற்குத்தான் ஸ்பெஷல் தொழில்நுட்பத்துடன் இயங்குகின்றன இந்த பெரிமீட்டர் கேமராக்கள். வாகனத்துக்கு நெருக்கமாக மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் நான் மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் இது தானாக பிரேக் பிடிக்கும். உதாரணத்துக்கு இந்த காரை டெஸ்ட் செய்யும் ஒரு வீடியோவில் ஒரு கட்டுமான பணியாளர் ஒருவர் சிவப்பு நிற ஸ்டாப் சிக்னலை காட்டுகிறார். அப்போது கார் தானாக நிற்கிறது. அந்த சிக்னலை அவர் திருப்பியவுடன் கார் தானாக நகர்ந்து கிளம்புகிறது. அதேபோல் ஜீப்ரா லைன் கிராசிங் இருந்தால் அதற்கு 10 மீட்டர் தூரத்துக்கு முன்பாகவே கார் தானாக நிற்பதும் அருமை. அமெரிக்காவில் செல்ஃப் டிரைவிங் அட்டானமஸ் கார்களுக்கு டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்க, ஜாகுவாரும் வேமோவும் இதை பல கட்ட முயற்சிகளுக்குப் பிறகு அமெரிக்கச் சாலைகளில் விட்டிருக்கிறது. டிரைவர் சீட்டில் யாருமே இல்லாத இந்த செல்ஃப் டிரைவிங் கார்களில் பொதுப் போக்குவரத்தை கூட லான்ச் செய்திருந்தது வேமோ. ஆப் மூலம் மக்கள் இதை புக் செய்து வாடகை கேப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் போக வேண்டிய இடத்தை ஆப்பில் மார்க் செய்துவிட்டு காரில் பேசாமல் உட்கார்ந்து கொண்டால் போதும், உங்கள் இரக்கத்தில் தானாக கார் பார்க் ஆகிக் கொள்ளும். வாய்மோ இதற்காகவே ஜாகுவாரிடமிருந்து 20,000 எலக்ட்ரிக் கார்களை பர்ச்சேஸ் செய்து செல்ஃப் டிரைவிங் கார்களாக்கி இருக்கிறது. ஆனால் சாலையில் இதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். வேமோவில் பயணித்த வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டில் சிவப்பு நிற கோன்கள் இருந்ததைக் கண்டு குழம்பி போத்ததாகவும் கார் பார்க் ஆக 15 நிமிடம் எடுத்துக் கொண்டதாகவும் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு வாடிக்கையாளர் சில விளையாட்டு ஆசாமிகள் வேண்டுமென்றே ஸ்டாப் சிக்னலை காட்டி காரை குழப்பியதாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.